அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையாக பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற இந்த அரிதான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 16வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ரொம்ப பாப்புலர் ஸ்ட்ரக்சருங்க இது. அதிக பேரால் பயன்படுத்தப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இந்த அமைப்பு, வாக்கிய அமைப்பு எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கங்கிறத தெளிவாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 15 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ஆக்டிவ் வாய்ஸுக்கும் 3 பேசிவ் வாய்ஸுக்கும், செய்வினைக்கு 12, செயற்பாடு வினைக்கு 3, 15 பண்ணியிருக்கோம். இந்த 15 வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இங்கே 16வது வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் தோஸ் 15 வீடியோஸ். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த 16வது வீடியோ சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ். சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். திருப்பி அந்த ஏ லெட்டர் அப்படியே இருக்கும், பை மீ அப்படியே இருக்கும் இல்லைங்களா. 13, 14, 15 3 பேசிவ் வாய்ஸ் பார்த்துட்டோம். இது 4வது பேசிவ் வாய்ஸ். ஏ லெட்டர் பை மீ அப்படியே இருக்க போகுது. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். இது என்னங்க? சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ். சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் வாய்ஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் பாசிவ் வாய்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 13 பார்த்தோம் இல்லைங்களா. 13லேருந்து 16 ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அங்கே 13 என்ன பார்த்தோம்? ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, ரைட். இங்கே ஏ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. இந்த இஸ்ஸுக்கு பதில் வாஸ். இங்கே இஸ்ஸுக்கும் வாஸுக்கும் என்ன தான் வித்தியாசம்? நிறைய பேர் கேட்பீங்க. இஸ்ஸுக்கும் வாஸுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்ல போகிறேன். இஸ்ஸுன்னா இருக்கிறது, வாசுனா இருந்தது. நோட் பண்ணிக்கிங்க. இஸ்ஸுனா இருக்கிறது, வாசுனா இருந்தது. ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸை குறித்தாக்கா ஒரு கடந்த காலத்தில் இருந்தால் அது வாஸ். அதே மாதிரி ஐ வாஸ் எ சைல்டு, நான் ஒரு குழந்தையாக இருந்தேன். ஸோ ஐ ஆம் an adult. இப்போ பாருங்கள், ஆமில் வர்றப்ப நான் ஒரு அடல்ட்டாக இருக்கேன். ஹீ இஸ் an adult. அவன் ஒரு அடல்ட்டாக இருக்கான். பட் ஹீ வாஸ் அ சைல்டு. ஆனால் ஒரு காலத்தில் அவன் குழந்தையாக இருந்தான். ஸோ வாஸ் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் முன்னாடி நடந்த குறிக்குது. இப்போ நம்ம இந்த டென்ஸுக்கு போகலாம். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படிங்கிறது என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. ஸோ என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான் இதுக்கு தமிழ் அர்த்தம். அதே மாதிரி 2 letters, a letter was written by me, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. 2 letters were written by me, என்னால் 2 கடிதங்கள் எழுதப்பட்டன அப்படிங்கிறப்ப 2 letters were written by me. அந்த வாஸ் வேற மாறும். ஸோ வாஸுக்கு வேருக்கு என்ன வித்தியாசம்? வாஸ்னா இருந்தது, வேர்னா இருந்தன. வாஸ்னா இருந்தது, வேர்னா இருந்தன. இப்போ நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இஸ்ஸு, வாசு, வேறு, ஆறு இதுக்கு அர்த்தம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது. எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை யூ, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை அஸ், எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம், எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹர், எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை இட், எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை தம். நீங்கள் இதை எப்பொழுதும் நம்ம பார்க்குற மாதிரி அதே ஆர்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்லி திங் இஸ் வாஸ் அப்புறம் ரிட்டன்னு V3 ஃபார்மில் வருது. எகெயின் எல்லா பாசிவ் வாய்ஸ்லேயும் 13லேருந்து 20 வரலும் உள்ள எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கிறது பாசிவ் வாய்ஸில் V3 3வது ஃபார்ம் தான், ரைட் ரோட் ரிட்டன். இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குற இன்னொரு உதாரணம், எ மூவி வாஸ் சீன் பை மீ, என்னால் அந்த திரைப்படம் பார்க்கப்பட்டது. சரிங்களா. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது முதல் வகை. ரெண்டாவது வகை, இந்த 16வது டைப்பில் ரெண்டாவது வகை என்ன? நமக்கு தெரிஞ்சது தான், அந்த நாட்டை சேர்க்கணும். ஸோ வாஸ் ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குது, தென் ரிட்டன் இருக்குது. ஸோ வாஸுக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் was not written. A letter was not written by me, a letter was not written by us, a letter was not written by you, a letter was not written by you, a letter was not written by him, a letter was not written by her, a letter was not written by it, a letter was not written by them. So என்னால் ஒரு கடிதம் எழுதப்படவில்லை, பட்டதில்லை, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை அப்படிங்கிறதுலேருந்து தான் நீங்கள் ஆரம்பித்து இதை கொண்டு வரணும். எங்களால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, உன்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, உங்களால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, அவனால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, அவளால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, அதுவால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை, அவர்களால் ஒரு கடிதம் எழுதப்பட்டதில்லை. இதுதான் நீங்கள் பார்க்குற தமிழ் அர்த்தம். எகெயின் நீங்கள் எ மூவி வாஸ் நாட் சீன் பை மீ, த மூவி வாஸ் நாட் சீன் பை யூ, அஸ், ஹிம், ஹர், இட், தெம், இப்படி நீங்கள் சொல்லலாம். எகெயின் இப்போ இதுவரையிலும் நம்ம 4 பாசிவ் வாய்ஸ் பார்த்துருக்கோம். அதில் பாருங்கள் என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு.
A letter is written by me 13ல வந்தது. 14th ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா a letter is being written by me. 15th வந்து a letter has been written by me. 16th வந்து a letter was written by me. பாருங்கள், ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் தான். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். எகைன் இது வந்து பாஸ்ட் டென்ஸு, பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ஐ ரோட் அ லெட்டர், இங்கே வந்து a letter was written by me. பார்த்துக்குங்க இந்த ஸ்ட்ரக்சரை. எகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த மெட்டீரியலை மைண்டில் தரவாக கொண்டு வர முடியும். எகெயின் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இது கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 16th பார்ட்டில். இந்த பார்ட்டில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர், இது நல்ல கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னும் 4 சென்டென்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அந்த 4 விரைவிலே உங்களுக்கு வரும். அது வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கட்டாயமாக பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். 17வது ஸ்ட்ரக்சர் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.